அதான் சம்டைம்ஸ் நடக்கும்போது உனக்கு இந்த இடத்துல சவுண்ட் வரும், கடக்கு சவுண்ட் வரும். பால் அங்க இருக்கு, நீங்க அங்க எத்தனை நிக்கிறீங்க? தலைவர் இருக்கிறான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வீட்டில் சேர்த்துருவா நான் அங்கிருக்கேன், எனக்கு ஓட்டவே தெரியாது. உண்மையாதான் முடிச்சு விட்டீங்க போங்க. தள்ளிட்டே போவோம். தள்ளிட்டு போவோமா? உன்னை உட்கார வச்சு கீதா கோவிந்தம்ல மாதிரி தள்ளிட்டு போறேன். நீ உட்காந்தா தள்ளு போவேன், என்னை எப்படி தள்ளு போக சொல்லு. யாரு ஆக்சுவலி ட்ரில் பண்ணது உனக்கு தாண்டி? ஆமா, அந்த இடத்துல யாருமே பண்ண ஏன் நின்று அப்படியே ஓடிக்க வேண்டியதானா? ஏன் நின்று அப்படியே வந்திருக்காங்க? நான் ஓடி தான் வந்தேன். புல்லுல மாட்டிக்கிச்சு போட்டு. நீ அங்கே சவுண்டு பார்த்து நான் ஏன் சரி நினச்சிட்டேன். அதோட அப்புறம் கால் நீட்டில் உடனே போய் அந்த சவுண்ட் வந்தோடனே எனக்கு லைட்டாக பயம் வந்துச்சு. சரி காலி அதான் ஏசியில் நீங்கள் போயிட்டு ஐஸ் வை நைட்டு ஃபுல்லாக. காலையிலையும் பெயின் அப்படியே இருந்ததுன்னா டாக்டர் போய் பார்த்துரு. பெயின் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருந்தால் 3 நாள் ஐஸ் வை, அப்புறம் டாக்டர் போய் பாரு. அப்படின்னா காலையில் போய் பாரு. நான் ஒரு தடவை இப்படி தான் காலை வச்சேன், இந்த இடம் ஃபுல்லாக வீங்கிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு விளாடணும்ல, அதுக்கப்புறம் சரியாச்சு. இப்போ விளாண்டுட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஒன்றும் ஆகாது. கால் ஊன முடியுதா ப்ரோ? ட்ரை பண்ணுறேன். அப்போ பிரச்சனை இல்லை. பாலை மட்டும் பாருனா தூக்க முடியாமல் இருந்தால் தான் ஏசி. அந்த கால் அப்படி நீடுக்கும் தான் பாலை மட்டும் நீ லைட்டாக அப்படி பண்ணும்போது நீ கட்டிருப்ப. அப்போ தான் ஏசி ஏசியெல்லாம் இருக்காது. சைடில் ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகிடும். இம்பேக்டில் உனக்கு பயம் வந்து சவுண்ட் நீ கேட்டுட்டல, ரொம்ப பயந்துருப்பேன். லைட்டான பெயினே உனக்கு கேட்டு. ஐயோ நம்ம எவ்வளோ கதை கேட்கணும். ஒரு நாள் ரெஸ்ட் விடு, அவ்வளோதான். ஆமாம், ஒரு வாரமா, ஒரு மாதம் ப்ரோ. அது அப்படிலாம் இல்லை ப்ரோ, பெயினை பொறுத்து தான். பெயினை ப்ரோ அது அது நமக்கு தெரியல. சைடில் உள்ள ஏசி இதாக நீ நேரெல்லாம் வந்து மேட்ச் வந்து கட்டு வரீங்க, முன்னாடி இல்லை உனக்கு. இங்கே எத்தனை பேர் தேய்ச்சிட்டு விளாட ஆரம்பிப்போம். அங்கே என்ன தேஞ்சா கழுகு வச்சுட்டு ப்ரோ. ஐசிங் பண்ணி 2 வாரத்துக்கு சரியா கொஞ்சம் நடந்து பாருங்க. ஸ்விம்மிங் போயிடும். ஸ்விம்மிங் போனாலே நிறைய சரியா சூப்பராக ரெக்கவர் ஆகும். ஒன்றே டைம் ஒரே விட மாட்டாங்க. நீ வேஷம் போட்டு தானே நீ இப்போ எப்படி நாவலூர் போகணுமா? நாவலூர் தாண்டி போகணுமா? அதான் இப்போ எங்கே இறங்குங்க? எப்படி போவ? மவுண்ட் ரோடு பிலால். அதுக்கு தான் கேட்டேன். ஒரு நாவலூர் போமா? பண்ணணும்டா அப்படி வெனஸ்டேவா? ஏசியெல்லாம் இருக்காது ப்ரோ. சைடில் ஏதாவது இது மட்டும் அது லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடும். அனுபவப்பட்டவங்க சொல்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பார்த்து இங்கே பேசிட்டு அங்கே வீடியோ எடுத்துங்க. இந்த மாதிரி வேலை நீ உட்காந்து நிறுத்திட்டு அந்த வீடியோ காட்டு. நீ ஒரு வாட்டி நீ பால் பிடிச்சிருந்தா கூட நம்ம பால் சும்மா பாலை மட்டும் நல்லாவா இருக்கும். Hey!
ஆமா எனக்கு உண்மையிலே கேட்டு இங்கே நான் அப்போ எனக்கு ஆன் த ஸ்பாட்டில் நான் இப்படி வைக்கும்போது வீங்கிட்டு இந்த இடம் ஃபுல்லாக இந்த இடம் தான் இங்கே தானே கேட்டுச்சு எனக்கு இந்த பக்கம் கேட்டுச்சு அங்கேயே தான் பொட்டுன்னுச்சு அவ்வளோதான் ஒன்றுமே ஆகும் நம்மள வீட்டுக்கு போய் தைலத்தை தேய்ச்சிட்டு அந்த ஒரு இது இருக்குமே மாட்டுறது அதை மாட்டிட்டு படுத்துட்டேன். அப்புறம் இந்த இது இருக்கு பாரு வாங்கி வாங்கி அடிச்சுக்கிறேன் பால்னி பாட்டில்லாம் இல்லை சொன்னதான். அப்போ மீசக்கார தைலம் ஒன்று இருக்கும் கேள்விப்பட்டிருக்கியா? ஃபாரின் அது வந்து ஃபாரின்லேருந்து வந்தாங்கன்னா கொண்டு வருவாங்க. அது வந்து அதுக்கு வேற பேர் அது வந்து அந்த என்ன சொல்லுவான் அவன் மீசை மாதிரி வச்சிருப்பான் அதனால அதுக்கு பேர் மீசக்கார தைலம். ஃபாரின் கோலாடியா அது பேரு தெரியல. அவங்க சிங்கப்பூர் அந்த மொழியில தான் இருக்கு. தாய்லாந்து தைலம்லாம் அது தாய்லாந்து தைலம். தைலம்லாம் தைக்க தேவையில்ல. வேலைக்கு வேலைக்கு போகணும். நாங்களே சும்மா காலேஜ் தம்பி அங்கேயும் தான் படிக்கணும். காலேஜ் போறவனுக்கு சொல்ல வேண்டியதை எனக்கு நீ நோட்ஸ் வாங்க தானே போற கணக்கு பாடம் சத்தியமா நோட்ஸ் தான். ஏன்னா கிரவுண்ட்ல நோட்ஸ் வாங்குவானா? வாங்கிட்டு இருந்தா ஒருத்தன். ரொம்ப வேறுதுண்ணா கல்லுன்னா வெயில் மழை பெய்யுது. தெரில தெரில இதில் ஏன் லோடிங் 8:10 முடிக்கணும். நைஸ் போப்பா போப்பா. என்ன பால மாட்ட பாரு என்ன அவ்வளோதானே இதே போச்சு. ஸ்பீடில் அப்படி அடிச்சுட்டு போ. இவ்வளோ சேர்த்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. Goal, but not allowed. What? Not allowed. கட்டி கட்டி உண்டா கட்டி பத்தாச்சு. ஓ சொல்லுங்க நாங்கள் வெளியே சாப்பிட்றா சேஞ்ச் ஆட்ரா
சொல்லுங்க. நாய் முட்டியில் காலேஜ் சேர்ந்து போகிறேன் வேற சொல்லு தாய் மசாலா ஒரே நாள் சரி பண்ணிடுவாங்க. என்ன மெசேஜ் சார் ஸ்பா போனீங்கன்னா 2 நாளில் பண்ணிடுவாங்க. ஒரு 3000 ரூபாய் மட்டும் கொடுக்கும் அது இருந்தால் நானே போயிடுவேன். வீடியோ ஃபுல்லாக ரெக்கார்ட் சொல்லுங்க.